இருக்கிறார்கள். எப்படி என்றால், சமீபத்தில் ஒரு தனியார் நிறுவனம் ஒரு கணக்கெடுப்பை நடத்தியது. இதில் 75% தமிழகத்தில் குடிக்கிறார்கள். 1000 ரூபாய் அம்மாக்கு அக்காவுக்கு கொடுக்கிற 1000 ரூபாய எடுத்துட்டு போய் டாஸ்மாக் கடையில கொடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு சராசரி குடும்பத்திற்கு 6000 ரூபாய் மாதம் டாஸ்மாகிற்காக செலவழிக்கப்படுகிறது. ஆக 1000 ரூபாய் கொடுத்துட்டு 6000 10,000 ரூபாய் பிடுங்கிக் கொள்கிறார்கள். அதனால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். உண்மையில் குடிக்க ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்றால், அதுவும் டாஸ்மாக் பத்தி சொல்லும்போது ஒருத்தர் சொன்னாரு, ஐயா ஏங்க டாஸ்மாக் கடைக்கு போகும்போது ஒரு டிஃபன் பாக்ஸையும் தூக்கி கூட்டிட்டு போய் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேட்டார். உடனே அந்த ஐயா குடிக்காரங்க சொன்னாரு, குடிக்கிறாங்க சொன்னாரு, ஏன் ஒரு தூக்கிட்டு போறேன்னா, பாட்டில் இருந்து வாங்கி தூக்குல ஊத்திட்டா ஒரு 10 ரூபாய் எனக்கு மிச்சம் ஆகும்ல, பாட்டில திருப்பி கொடுத்துட்டா அதனால 10 ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக நான் டாஸ்மாக் கடைக்கு கூட ஒரு பாட்டிலை நான் தூக்கிட்டு போறேன்னு சொன்னாங்க. ஆக 10 ரூபாய் எந்த அளவிற்கு ஒரு மேஜிக்கை தமிழகத்தில் செய்து கொண்டிருப்பது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். அதனாலதான் வருங்காலத்தில் தேர்தல் என்று வரும் பொழுது நாமெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பது